வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள் 4/8/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 3/8/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கை பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்பா. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஆப்க்கான ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆப்க்கான ஃபுல் டீட்டெயில் ஈஸியாக தான் இருக்குது. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம் நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம கெஸ்ஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது. அந்த டெலிகிராம் சேனல் லிங்கும் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 ரூபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு, அதாவது 30 நாளைக்கு 1 மணி, 6 மணி, 8 மணி கேரளா அந்த 4 ஷோவுக்கும் சேர்த்து கெஸ்ஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக சேட் பண்ணுங்க நண்பா. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் சேனல் இருக்குது. அந்த சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கணும் நண்பா. இன்றைக்கி 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 3/7/2. இது 3/7/2க்கு 2ஆம் நம்பர் மட்டும் போடு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு நண்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினையும் கிடைக்கல. அடுத்து பார்த்திங்கன்னா 1/3/4. இந்த 1/3/4க்கும் பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. சேமஸ் அதே போர்டில் கிடச்சதுனால நம்மளுக்கு வந்து பாக்ஸ்லேயும் சரி 2 செட்லேயும் சரி எதுலேயும் நம்ம வந்து சேர்த்து கொடுக்காம விட்டுருப்போம். ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு 4ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்குன்பா. மெயினாக பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 6 மணிக்கு சூப்பரான வெற்றி, ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 0/9/7. இதில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 0/7 பார்த்திங்கன்னா ஏசியில் மாறி வந்திருக்கு. 0/9/7க்கு நம்மளுக்கு வந்து 7/9 அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து 9/7ன்னு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதுலேயும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கணும்பா. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7/9/0 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். 0/9/7 அப்படின்றது ரிசல்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுலேயும் பார்த்திங்கன்னா 1 வீக்கில் எப்படியும் நம்ம வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கொடுத்துட்டு வரோம். எப்படியும் தொடர்ந்து 2-3 நாள் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வின்னிங் வந்துட்டு தான் இருக்குது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டியரை பொறுத்த வரைக்கும் எப்படியும் ஒரு வீக்ஸு எப்படியும் கொடுத்துட்டு தான் இருக்கான் வின்னிங்கை பொறுத்த வரைக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளாவுக்கும் ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்பா. நல்ல ஒரு வெற்றி. நம்மளுக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் 0/9 கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7/9 இதில் கனெக்ட் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா 7/0 கனெக்ட் ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 பாக்ஸ் வந்து நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. 7/9 பார்த்திங்கன்னா பிசி, 7/0 பார்த்திங்கன்னா ஏசி, இதில் பார்த்திங்கன்னா 9/0 பார்த்திங்கன்னா ஏபி, இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கோம். ஒரு சிங்கிள் நம்பர் வந்து போர்டு வைஸாக சிங்கிள் நம்பர் கரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால நம்மளுக்கு ஏபிபிசி ஏசியில் மிஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போர்டும் நம்மளுக்கு இதுலேயும் வெற்றி கொடுத்துருக்குன்பா. ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கொடுத்துருக்கு. 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வெற்றி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேரளாவுக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. 8 மணிக்கு நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பரான வெற்றி. 2டைம் பார்த்திங்கன்னா வீக்ஸ் ஒன்ஸ் எப்படியாச்சும் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிட்டு வருது. இல்லைனா ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி டெய்லி கனெக்ட் ஆகி வந்துட்டுருக்குது. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடச்சிட்ருக்கு. நல்ல ஒரு வெற்றி, ஒரு அற்புதமான வெற்றி. யாரும் இந்த ஃபுல் பாக்ஸ் அதாவது ட்ரை பண்ணி வெற்றி எடுத்திருந்தீங்க அப்படின்னா என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள் 4/8/2024 டிஎல்ஆர்டிக்கான கேசிங் பாருங்கள். 1 மணிக்கான கேசிங் நம்பர். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0/9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1/3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 7/6. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 1716, 37, 36, 97, 96. அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 017, 016, 037, 036, 917, 936.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 3 6 3 6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 4 1 4 6 4 8, 2 1 2 6 2 8. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 4 1 5 4 1 8 4 6 5 4 6 8 2 1 5 2 6 8. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 6 1 6லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னும்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். 8 மணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 1 2 1 5 6 2 6 5 9 1 9 6. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 8 1 2 8 1 5 8 6 2 8 6 5 9 1 2 9 6 5. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2 5 2 5லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க. நம்ம கெஸிங் எல்லாமே மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கன்பா. போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும். அதனால் மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 1 மணி 6 மணி 8 மணி இந்த 3 ஷோவுக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் 6 6 2 2 4 4 1 1 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர். உங்களுக்கும் ஸ்ட்ராங்காக தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. சரி ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா, பாய்.